கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்தன் கண்மலையானவரே, உம்மை என்றும் ஸ்தோத்தரிப்பே. எந்தன் கண்மலையானவரே, உம்மை என்றும் ஸ்தோத்தரிப்பே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிற நல்ல தகப்பன் நீர் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, எங்களை கிருபையாய் இம்மட்டும் மீட்டு எங்களை கிருபையாய் நடத்துகிற நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக 139வது சங்கீதம் அதனுடைய 13 16வது வசனங்கள் வரை. சங்கீதம் 139 அதனுடைய 12வது வசனம் முதல் 13வது வசனம் முதல் 16வது வசனங்கள் வரை. நீர் என் உள்ள திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இந்த இடத்தில் தான் எப்படி உருவாக்கப்பட்டேன், தான் உருவாக்கப்படும் விதம் என்பது என்ன என்பதை பற்றி ஒரு பாடலாக இந்த இடத்தில் பாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் உள்ள திரியங்களை கை கொண்டிருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மனதார சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். நம் மீது அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்மீது அன்பு கூர்ந்த தெய்வம். இந்த உலகம் உருவாகும் முன்னே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தெய்வம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு விஷயத்தை மறந்து விடவே கூடாது. கர்த்தர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார். எந்த நிலையிலும் என்னை அவர் கைவிட மாட்டார். அவருடைய அன்பு ஒருபோதும் என்னிடத்தில் அவர் குறைவதே கிடையாது. அவருடைய அன்பு குறைவதே இல்லை என்பதை ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களோ இல்லை அவரை விட்டு தூரம் போகிற காரியங்கள் நம்ம ஏதாவது செய்திருப்போமானால் நம்முடைய மனசாட்சி நம்முடைய உள்ள எப்படி சொல்லும் என்றால், கர்த்தருடைய அன்பு நம்மிடத்தில் குறைந்து விட்டதோ, ஏதோ ஒரு கஷ்டமோ துன்பமோ நம்ம வாழ்க்கை நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாய் இல்லையோ, அவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்து விட்டோமோ, அவருடைய அன்பு நம்மிடத்தில் குறைந்து போய் விட்டதோ என்று நாம் என்ன செய்கிறோம், ஒரு குற்ற உணர்ச்சினாலே நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை அன்பு பிள்ளைகளே, அவருடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் கூட மாறலாம், ஆனால் அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் அதிசயமாய் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே, அதாவது நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்னவே நம் மீது அன்பு கூர்ந்த தெய்வம்.
இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்மில் அன்பு வைத்த தெய்வம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம் மீது அன்பு கூர்ந்த தெய்வம். நம்முடைய உறுப்புகள் உருவாகும் முன்னே அது உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நம் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய அன்பு நம் மீது எவ்வளவாய் இருக்கிறது. இந்த வேளையில் நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர், நம்மளை ஜெனிப்பித்த கண்மலை, நம்மளை பெற்றெடுத்த கண்மலை அவர். ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்காத தெய்வம். யாரிடமும் நம்மளை ஒப்பு கொடுக்காத தெய்வம். உலகமே எதிர்த்து வந்தாலும், தாயும் தகப்பனும் நம்மளை கைவிட்டாலும், யாரிடமிருந்து நம்மளை என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். யார் கையிலே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்வதில்லை? குறைந்து போவதே இல்லை. அன்பு பிள்ளைகளே, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் யாரால் அறியக்கூடும்? அவர் நம்மேல் வைத்த அன்பும் கிருபையும் பெரியது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மறந்து விடக்கூடாது. தேவன் என்மேல் அன்பாய் இருக்கிறார். நம்முடைய குற்றங்கள், குறைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக எல்லாம் என்ன செய்யுது? நிர்வாணமும் வெறுமையாகவும் தான் இருக்கிறது. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் நம் மீது அன்பு பாராட்டுகிற தேவன். எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் நம்மிடத்தில் பேசவே யோசிப்பார்கள். ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் மீறுகிறவன் என்று அறிந்தும் நம் மீது அன்பு வைத்திருக்கிற தேவன், எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதையே நாம் ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்யாமல், அவரை போல நேசிக்க, அவர் நம்மேல் வைத்த அன்பை போல அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவி, அவருடைய அன்பு மற்றவர்களை நாம் அன்பு செலுத்தும் விதமாக அவருடைய அன்பை நாம் கேட்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். துரோகியை கூட நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பகைவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அன்பை நாமும் மற்றவரிடத்தில் செலுத்தும்படியாய் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதும் ஒருபோது நம்மளை பகைக்கிற ஒரு அன்பு செலுத்தாதவர் அல்ல. நம்மிடத்தில் அன்பு கூறுவதை யாரும் அவரிடத்தில் போய் மறுக்கவும் முடியாது. அன்பு பிள்ளைகளே, அந்த அன்பை செலுத்த முடியாதபடி யாரும் அவரிடத்தில் தடுக்கவும் முடியாது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய அன்பு அவ்வளவு உறுதியாக இருக்கிறது. அவருடைய அன்பு அவ்வளவு நிரந்தரமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுவது இல்லை. அன்பு பிள்ளைகளே, அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்மேல் அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பு என்னிடத்தில் ஒருபோது குறைந்து போவதே இல்லை. நான் குற்றங்கள் செய்வதனால அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாள் குறைந்து போவதே இல்லை. நான் தப்பு பண்ணாலும், நான் குற்றம் செய்தாலும், நான் அக்கிரமம் பண்ணாலும் அவருடைய அன்பு என்னை விட்டு நீங்குவதும் இல்லை. அவருடைய அன்பு என்னை விட்டு குறைவதும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, அவருடைய அன்பு எப்பொழுதும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு பிள்ளை, உங்களை நேசிக்கிறார். உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.